Hello everyone. So இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு நீங்கள் கூகுளில் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ரிசல்ட் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஹைடிங் த இன்டர்னல் டீட்டெயில்ஸ் ஆஃப் எ கிளாஸ் இஸ் நோன் அஸ் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ வந்து எக்ஸ்போசிங் தி காமன் ஃபங்க்ஷனாலிட்டிஸ். அதாவது பார்த்தீங்கன்னா இது நம்ம ஆல்ரெடி என்கேப்சுலேஷன் டாப்பிக்லேயே வந்துட்டு நம்ம இதை கவர் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு வேரியபிள் வந்து எடுத்திருக்கீங்க. இப்போ நம்ம டேமேஜ் ஃபங்க்ஷனாலிட்டி ஏற்கனவே எழுதியிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த டேமேஜ் ஃபங்க்ஷனாலிட்டி நீங்கள் எழுதியிருக்கீங்க. ஸோ அந்த ஹெல்த்துங்கிற வேரியபிளை நீங்கள் டைரெக்டாக காமிக்காமல் இந்த ஆர்மர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆர்மர் வந்து டெஸ்ட்ராய் ஆகும். அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு ஹெல்த் டெஸ்ட்ராய் ஆகும். ஸோ இந்த ரெண்டு வேரியபிளும் உங்களுக்கு வந்துட்டு வெளில எப்படி எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த வந்துட்டு டைரெக்டாக சொன்னீங்கன்னா அது என்கேப்சுலேஷன். அப்ஸ்ட்ராக்ஷனுங்கிறது எப்படின்னா இந்த டேமேஜுங்கிற ஃபங்க்ஷனாலிட்டி நடக்கும் பொழுது என்ன வேலை நடக்கணும் எனக்கு அதை பற்றி தேவையில்லை. டேமேஜ்னு நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். பெராமீட்டர்ஸ்னால் உங்களுக்கே தெரியும் ஃபங்க்ஷனோட இன்புட்டு. அந்த இன்புட்டில் வந்து நான் ஒரு வேல்யூ கொடுத்தேன்னா எனக்கு அந்த வேல்யூவை டேமேஜ் பண்ணு. ஆர்மர் இருந்துச்சுன்னா ஆர்மரில் டேமேஜ் பண்ணு. ஆர்மர் இல்லை அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக ஹெல்த்தை டேமேஜ் பண்ணு. இதுதான் அப்ஸ்ட்ராக்ஷன். இதே டெஃபினேஷன் தானே என்கேப்சுலேஷன் கொடுத்தீங்க. அப்போது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் என்கேப்சுலேஷன் டாபிக் பேசும்போது ஒரு சின்ன ஹிண்ட் மாதிரி சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இதை கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் போது எனக்கும் லைட்டாக கன்ஃபியூஷனாக தான் இருந்துச்சு. ஸோ பட் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்கேப்சுலேஷனுங்கிறது நீங்கள் அந்த டேட்டாவை எப்படி பண்டில் பண்ணுறீங்க அப்படிங்கிறத குறிக்கிறது தான் என்கேப்சுலேஷன். அப்ஸ்ட்ராக்ஷனுங்கிறது உங்கள் கிளாஸில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸு இன்டர்னல் டீட்டெயில்ஸு இது எல்லாத்தையுமே எப்படி மறைச்சி எந்த ஃபார்மில் கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் அப்ஸ்ட்ராக்ஷன். அதாவது இதை நான் இதோட இங்கிலீஷ் வேர்ஷனில் கடைசியாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன். ஒரு கார் வச்சு ஒரு எக்ஸாம்பிள். இப்போ நீங்கள் வந்து ஒரு காரை டிரைவ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு டிரைவர். ஸோ இப்போ இந்த டிரைவராக இருக்கும்போது நீங்கள் இப்போ கார் டோரை திறந்துட்டு உள்ளே வந்துட்டு இந்த இந்த கீ பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக கார் ஸ்டார்ட் ஆகிரும். ஸோ உங்களுக்கு இந்த கார் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கும் போது நீங்கள் வந்துட்டு இந்த இன்ஜின் எப்படி ஒர்க் ஆகுது, ஃபியூவல் கன்சப்ஷன் இன்ஜின் எப்படி எடுத்துக்குது, உங்களுக்கு அந்த உள்ள இன்டர்னல் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? ஒரு கார் ஸ்டார்ட் ஆகி ரன் ஆகுதுங்கும் போது அதுக்குள்ளார இருக்கிற அந்த இன்டர்னல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சாதான் காரை ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. சிம்பிளாக ஸ்டார்ட் இன்ஜின் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து இப்போ நீங்கள் கீயை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஸ்டார்ட் இன்ஜின் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இருந்துச்சுனாலே போதுமானது அந்த காரை ஸ்டார்ட் பண்ணி ஓட்டுறதுக்கு. ஸோ இதுதான் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன். அப்போ என்கேப்சுலேஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா அதுக்கு நிறைய கம்போனன்ட்ஸை வச்சு தான் அந்த காருங்கிறது ஃபார்ம் ஆகுது. அதாவது நீங்கள் வந்து இந்த டயர்ஸ் இருக்கு இல்லையா? அந்த டயர்ஸை நீங்கள் ஒரு கம்போனண்ட்டாக கன்சிடர் பண்ணலாம். இன்ஜின் அப்படிங்கிறத ஒரு கம்போனண்ட்டாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஒரு சிம்பிளான டேட்டா டைப் மூலயமா சொல்லிட முடியாது. ஸோ இன்ஜின் அப்படின்னா அதுக்குள்ளார அது எப்படி ஒர்க் பண்ணுது, ஓகேங்களா? அது எவ்வளோ வந்து டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணுது, அது என்ன ரேட்டில் வந்து ஃபியூயல் பேர்ன் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே என்கேப்சுலேட் பண்ணி இன்ஜின் அப்படிங்கிற ஒரு கம்போனண்ட்டாக வச்சுருக்காங்க. அந்த கம்போனண்ட்டை நீங்கள் வந்துட்டு கார் அப்படிங்கிற ஒரு ஆக்டருக்குள்ளார ஒரு ப்ளூ ஒரு காருங்கிற ப்ளூ பிரிண்ட்டில் நீங்கள் வந்து ஒரு கம்போனண்ட்டை ஆட் பண்ணி அதை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ இதுதான் என்கேப்சுலேஷனுக்கும் அப்ஸ்ட்ராக்ஷனுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். ஓகே, இப்போது பேக் டு த டாபிக். இப்போ நம்மளோட எக்ஸாம்பிளில் நம்ம எப்படி வந்துட்டு அதாவது டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷனை எப்படி வந்து விஷுவலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிளை கொஞ்சம் ரீவொர்க் பண்ணுவோம். ஸோ இந்த விஷயத்தில் நம்ம வந்து உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு டாபிக் வந்து எல்லாருமே நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸஸ் வெர்சஸ் கான்கிரீட் கிளாஸஸ். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸஸ் அப்படிங்கும் போது என்னென்னா இந்த கிளாஸை வந்து உங்களால் ஃபுல்ஃபில் ஆன கிளாஸ் கிடையாது. ஆக்சுவலாக வந்து ஒரு சில காமன் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இந்த கிளாஸில் வந்து இருக்குது. ஆனால் இந்த கிளாஸை வந்து உங்களால் ஒரு ஆப்ஜெக்டாக கன்சிடர் பண்ண முடியாது. இந்த ஃபங்க்ஷனாலிட்டிக்கெல்லாம் யார் ஆன்சர் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு சைல்டு கிளாஸ் வந்து அதுக்கான ப்ராப்பரான விளக்கம் தராங்களோ அவங்க தான் கான்கரண்ட் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக நீங்கள் ப்ரோக்ராம் இப்போ நம்ம வந்துட்டு இவ்வளோ கான்செப்ட் கடந்து வந்திருக்கோங்கும் போது ஆபிவியஸாக திட்டத்திட்ட நம்ம வந்துட்டு ஒரு ரியல் வேர்ல்டு ப்ரோக்ராமிங் பண்ணுறதுக்கு தயாராகிட்டோம். ஸோ அப்படிங்கும்போது இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸஸ், கான்கரண்ட் கிளாஸஸ் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து கண்டிப்பாக தேவை. ஏன்னா இதை வச்சு தான் உங்களுக்கு அடுத்த கான்செப்டான இன்டர்ஃபேஸஸ் ஏன் உள்ளே வந்துச்சு,
கப்ளிங் டீகப்ளிங் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கும். ஒரு ப்ரோக்ராம் எழுதுனா பத்தாது, அது வந்து நாளை பின்ன நம்ம ஒரு சேஞ்சஸ் பண்ணோம்னா எக்ஸ்டென்சிபிளாக ப்ரோக்ராம் வந்து மாடுலராகவும் ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கிறதுக்கு இந்த கான்செப்ட்லாம் ரொம்பவே கோரான விஷயங்கள். அட்வான்ஸ்ட், ஓகேங்களா? இந்த கிளாஸ் செட்டிங்ஸில் இந்த அட்வான்ஸ்ட்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஜெனரேட் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இல்லையா? ஸோ இந்த ஆப்ஷன் ஜெனரேட் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ன்னு இருக்குது. ஸோ இப்போ இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் இப்படி இருந்தால் என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் அதை உள்ளே ட்ரா பண்ணி உள்ளே போடுறேன். பாருங்க, என்னால் இந்த அவுட்லைனருக்குள்ள என்னால் இந்த கேம் வேர்ல்டுக்குள்ளார அந்த ஆப்ஜெக்டை வந்து போடவே முடியல. ஸோ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ், ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இப்போ நீங்கள் இதை வந்து அப்ஸ்ட்ராக்டாக மாற்றின கையோட இப்போ கம்பைலர் என்ன புரிஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இதுக்கு நம்மளால ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது, நெய்தர் எப்படி சொல்கிறதுனா இதை நம்மளால வேர்ல்டில் ஸ்பான் பண்ணவும் முடியாது அப்படிங்கிற மாதிரி கம்பைலர் இப்போ புரிஞ்சு வச்சிருக்கு. இப்போது இதே நான் வந்துட்டு இதோட சைல்டு கிளாஸஸ் ஆன ஹெல்த் போர்ஷனை ட்ராக் பண்ணி போடுறேன் பாருங்க, என்னால் எவ்வளோ வேணாலும் ட்ராக் பண்ணி போட முடியும். ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ட்ராக்ஷன் பார்ட் இருக்கு இல்லையா, இந்த பேஸ் போர்ஷன் அப்படிங்கிற ஒரு இன்ட்ராக்ஷன் பார்ட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த இன்ட்ராக்ஷன் பார்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பேஸ் போர்ஷன் இந்த சைல்டு கிளாஸஸ்லாம் என்ன பண்ணியிருக்குன்னா அதுக்கான மீனிங்கை வந்து தெளிவாக கொடுத்துருச்சு. அதாவது இதுக்குள்ளார இருக்கிற அந்த இன்ட்ராக்ட் ஃபங்க்ஷனாலிட்டியை நமக்கு வந்துட்டு அதாவது அதோட சைல்டு கிளாஸ் போர்ஷன் இருக்கு இல்லையா, இந்த பாய்சன் போர்ஷன், இது வந்து அதை வந்து ஓவர் ரைட் பண்ணி கரெக்டான டெஃபினேஷன் வந்து கொடுத்துருக்கு. ஸோ அதனால் இது வந்து ஒரு வேலிடான கான்கரேட் கிளாஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ பாருங்க, இப்போ நான் அதை வந்துட்டு இன்ட்ராக்ட் பண்ணுறேன் 3 பட்டன் ப்ரெஸ் பண்ணி. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்ஷன் கன்சியூம்டு அப்படின்னு வருது. ஸோ லாட் ஆஃப் த டிஃப்ரெண்ட் டைம்ஸ் போர்ஷன் கன்சியூம்டு, இது வந்து ரெட் கலரில் இருக்குது இல்லையா. ஸோ இதோட மெத்தட்ஸ் வந்து நமக்கு கால் ஆகுது பாலிமார்பிசம் கான்செப்ட்லேயே நம்ம ஆல்ரெடி தெளிவாக பார்த்துட்டோம். பட் ஸ்டில் இப்போ இந்த டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு வரும்போது என்னென்னா, இப்போ நான் அந்த இன்ட்ராக்டிவிட்டி ஃபங்க்ஷன் நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் வேறு மாதிரி போயிட்டு, இந்த பேஸ் போர்ஷன் கிளாஸால் நம்மளால் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. அப்புறம் எதுக்கு நம்ம கிளாஸ் கிரியேட் பண்ணணும், ஸ்ட்ரைட்டாக பாய்சன் ஃபங்க்ஷனே கிரியேட் பண்ணலாமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹெல்த் போர்ஷனாக இருக்கட்டும் பாய்சன் போர்ஷனாக இருக்கட்டும், நம்ம இன்னும் அன்ரியல் இன்ஜினோட கொலிஷன் சிஸ்டம் பற்றி நம்ம இன்னும் பார்க்கல. நெக்ஸ்ட் வீடியோவில் வரப்போ நம்ம கண்டிப்பாக அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்துட்டு இதை வந்து ஒரு 2 தடவை யூஸ் பண்ணிக்க முடியும், இதை வந்து ஒரு 3 தடவை யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னா இப்போ அந்த ஃபங்க்ஷனாலிட்டியை நான் எப்படி எழுதலாம். ஸோ இப்போ ஃபங்க்ஷனாலிட்டியை நம்ம வந்து திங்க் பண்ணிட்டோம், இல்லை இதை 2 தடவை தான் யூஸ் பண்ண முடியும், அதுக்கு மேலே இதை அலோவ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் வர வேண்டியது என்னென்னா 2 தடவை அப்படிங்கிற இந்த இடத்துல ஒரு டேட்டா கிடைக்கிது நமக்கு. ஸோ ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துட்டு நான் என்ன சொல்கிறேன்னா, மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ டைம் யூஸ் பண்ண முடியும், மேக்ஸிமம் அலோவ்ட் யூசேஜ் கவுண்ட்டு அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த வந்து ஒரு இன்டீஜராக கன்சிடர் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரியே டூப்ளிகேட் பண்ணி என்ன பண்ணுறேன்னா கரண்ட் யூசேஜ் கவுண்ட், எத்தனை டைம் நீங்கள் இதை இப்போ யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிவிஎஸ் 0 அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். மேக்ஸிமம் அலோடு யூசேஜ்னா எத்தனை டைம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு மேபி நான் வந்து என்ன பண்ணுறேன், இது வந்து ஒரு 2 டைம் கொடுக்குறேன், ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த வேரியபிள்ஸை நல்லா வந்துட்டு இந்த போர்ஷன் கிளாஸில் டைரெக்டாக ஆக்சஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல போயிட்டு மேக்ஸ் அலோடு யூசேஜ் அப்படின்னு இப்போ நான் கொடுத்தேன்னா எனக்கு கெட்டா செட்டான்னு கேட்கும். இதை நான் வந்து மாற்ற ட்ரை பண்ணுறேன் இப்போது, ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸ் அலோடு யூசேஜ் அப்படின்னு நான் இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா இந்த இன்ட்ராக்ட் ஃபங்க்ஷனை வந்துட்டு நான் ஒரு 50ன்னு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக இந்த இடத்துல என்னோட ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி பிரீச் ஆயிருக்கு. அதாவது இது வந்து ஒரு வல்னரபிள், இது வந்து ஒரு சென்சிட்டிவ் டேட்டா என்னோட ப்ரோக்ராமிங்கில். ஸோ இப்போ நான் இதை வந்து ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல தான் அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிற விஷயம் வருது. அதாவது இந்த 2 வேரியபிளை பயன்படுத்தி உனக்கு என்ன ஃபங்க்ஷனாலிட்டி தேவையோ அதை மட்டும் வந்து எனக்கு ஓப்பனாக சொல்லு அப்படின்னு இப்போ நான் கேட்க போகிறேன். ஸோ இது வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பாய்சனுக்கோ இல்லை இந்த ஹெல்த் போர்ஷன் கிரியேட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அது 2த்துக்கும் மட்டுமே பொருந்தாது. இது வந்து காமன் லாஜிக், 2த்துக்குமே பேஸ் போர்ஷன். இப்போ புரியுதா ஏன் நம்ம வந்து பேஸ் போர்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கோன்னு. இது வந்து ஒரு காமன் லாஜிக். ஸோ இப்போ இந்த பேஸ் போர்ஷனில் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த லாஜிக்கை வந்து நான் வந்து எழுதுகிறேன். இப்போ பாருங்கள், இந்த அலோடு யூசேஜ் இருக்கு இல்லையா, ஸோ இங்கே வந்து நான் வந்து ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி எழுதுகிறேன். அதாவது கேன் யூஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனாலிட்டி எழுதுகிறேன், இல்லைனா கேன் பி யூஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி எழுதுகிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரண்ட் யூசேஜை வந்துட்டு லெஸ் தென் மேக்ஸ் யூசேஜோட அப்படி கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த இடத்துல
ட்ரூ அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணுங்க. இந்த ஃபங்க்ஷன் நிச்சயமாக நமக்கு வந்து ஒரு அவுட்புட்டை கொடுக்கணும். அதுதான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியுமா முடியாதா, கேன் பி யூஸ்டு அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ உங்களால் யூஸ் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு. ஸோ ரெண்டு பாசிபிலிட்டி இருக்குது, பண்ண முடியும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த டைம் ஒரு சின்ன ஆக்சுவலாக இங்கிலீஷ் வீடியோவில் நம்ம ஒரு சின்ன பக் மாதிரி நமக்கு பண்ணியிருப்போம். என்னென்னா இப்போ இந்த ஃபங்க்ஷனை இப்போ நீங்கள் வந்து கால் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ இப்போது இந்த இடத்துல கேன் பி யூஸ்ட் அப்படிங்கிறத நான் வந்துட்டு இந்த இடத்துல கால் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள், நான் இந்த இடத்துல வந்துட்டு என்னால் யூஸ் பண்ண முடியும்னா மட்டும் கன்சியூம் பண்ணு, அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு வந்துட்டு கன்சியூம் பண்ணாத. அதாவது மேக்ஸ் டேமேஜ் லிமிட் ரீச்ட் அப்படின்னு கொடுக்குறேன். கன்சியூம் பண்ண முடியும் அப்படின்னாலுமே ரெட் கலர், ரெண்டுத்துக்குமே ரெட் கலரே கொடுத்துக்கலாம், ஓகேங்களா. ஸோ ரெண்டுத்துக்குமே ரெட் கலரே கொடுத்துக்கலாம். இந்த ஃபங்க்ஷனாலிட்டி நான் கால் பண்ணலை. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்துட்டு கன்சியூம் பண்ணிட்டோம், கன்சியூம் பண்ண முடியலை அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ நம்ம போட்டோம்னா மேக்ஸ் டேமேஜ் ரீச்ட், ஏன் அப்படின்னா இது வந்துட்டு நம்ம இன்னும் மேக்ஸ் அலோடு வந்துட்டு 2 கொடுத்துருக்கோம். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சின்ன தப்பு பண்ணியிருக்கோம். என்னன்னா ரெண்டுமே ஃபால்ஸில் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ ஃபால்ஸ் இருக்கக்கூடாது, யூஸ் பண்ண முடியும்னா ட்ரூ, இல்லைன்னா மட்டும்தான் ஃபால்ஸ். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நான் இதை வந்துட்டு கன்சியூம் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், இந்த இடத்துல கன்சியூம் பண்ணிக்கிட்டே தான் நம்ம இருக்கிற, நம்மள வந்து கண்டினியூஸாக டேமேஜ் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி தான் நமக்கு வந்து இது காட்டுது இல்லையா. ஸோ இதை வந்து ஏன் இந்த மாதிரி காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வேரியபிள் இந்த இடத்துல கிரியேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் இது ஆக்சுவலாக. ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கீங்க, பட் வந்து அது அதில் ஆப்ரேஷன் பண்ண நம்ம மறந்துட்டோம். அதாவது இந்த கரண்ட் யூசேஜ் கவுண்ட்டை வந்து நம்ம வந்து ஒவ்வொரு டைமும் யூஸ் பண்ணும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் ஆகுது, ஓகேங்களா. நீங்கள் கவுண்ட்டை வந்து நீங்கள் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ப்ளஸ் ஆர் 1 கொடுத்து நீங்கள் செட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். பட் எனக்கு வந்துட்டு கண்டிப்பாக ஒரு டைம் தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் வரும் உங்களுக்கு. ஸோ இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்னால் கரெக்டாக ஒன்று மட்டும், ஒரு டைம் மட்டும் இன்க்ரிமெண்ட் ஆகும், அவ்வளோதான். ஸோ படிக்க கொஞ்சம் நீட்டாக இருக்குது, அதனால தான் இதை நம்ம யூஸ் பண்ணுறோம், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்துட்டு ஒவ்வொரு டைமும் இன்க்ரிமெண்ட் ஆகுது. இப்போது எனக்கு யூஸ் பண்ண முடியுமா பாருங்கள். போர்ஷன் கன்சியூம்டு, மறுபடியும் நமக்கு கன்சியூம் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸ் டேமேஜ் லிமிட் ரீச், அதாவது இதுக்கு மேலே நம்மளால் வந்து போர்ஷன் நம்மளை வந்து டேமேஜ் பண்ணாது, நம்மளை வந்து அஃபெக்ட் பண்ணாது, ஓகேங்களா. ஸோ மொத்தம் இது எப்படி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல 2 போர்ஷன் வந்து கேமில் இருக்குது. ஸோ 2 போர்ஷனையும் நம்ம வந்து மிஸ்டேக்கனாக போய் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணிட்டோம். 3வது போர்ஷன் வந்துட்டு நம்ம டேமேஜ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு யூஸ் பண்ணி ரீச் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்துட்டு எழுதியிருக்கோம். ஸோ அப்ஸ்ட்ராக்ஷன் இதை தான் நமக்கு பேச வருது. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நான் வந்துட்டு இன்ட்ராக்ட் ஃபங்க்ஷன் கொடுக்குறேன் இல்லையா. இன்ட்ராக்ட் ஃபங்க்ஷன் நான் கொடுக்கும் பொழுது எனக்கு பார்த்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு லாஜிக்கை வந்துட்டு நான் இந்த மாதிரி அப்ஸ்ட்ராக்டிவ் ஃபார்மில் வந்து நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போது இதுக்கு பின்னாடி என்ன ஆப்ரேஷன்ஸ் நடக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த கவுண்ட் வந்து கரெக்டாக இருக்கா, அப்புறம் வந்துட்டு இந்த யூசேஜ் கவுண்ட்டை வந்து ஒவ்வொரு டைமும் இன்க்ரிமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நான் வந்து உங்களுக்கு இதெல்லாம் வந்து இந்த ப்ளூ பிரிண்ட் வந்து உங்களால் யூஸ் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிற விஷயத்த வந்துட்டு நான் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறேன், ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு ஃபங்க்ஷன் ஃபார்மில் நான் உங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கான்செப்டுக்கு பேர் தான் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன், ஓகேங்களா. ஸோ ரொம்ப சிம்பிளான கான்செப்ட், இவ்வளோ தான். ஸோ இங்கிலீஷ் வீடியோவில் சொன்ன மாதிரியே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். திருப்பி ஒருத்தர் செக் பண்ணி பாருங்கள், இதை நீங்கள் கூகுள் போட்டு ட்ரை பண்ணி பார்த்தாலும் ஓகே தான். ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான் இது. ப்ளஸ் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அப்ஸ்ட்ராக்ஷன் பற்றி டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் பற்றி உங்களுக்கு சொல்லணுன்னா இதை பேஸாக வச்சு தான், இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸஸ் அப்படிங்கிறத பேஸாக வச்சு தான் உங்களுக்கு நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் கான்செப்டோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது புரியும். இப்போது இந்த பேஸ் போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கேன் பி யூஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை வந்து கொடுத்துருக்கு இல்லையா. ஸோ இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா பப்ளிக்கில் இருக்குது இப்போதைக்கு. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், மேபினா இதை வந்து நான் பப்ளிக்கில் தான் வச்சுருக்கேன். ஏன்னா இது வந்து நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயத்த இப்போ வந்து எனக்கு இது வந்து யூஸ் பண்ணலாமா முடியாதா
அப்படிங்கிற மாதிரி. இது வந்து நம்ம இப்போ வந்து கவுண்ட் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை மட்டும் வச்சு நம்மளால யூஸ் பண்ண முடியுமா முடியாதான்னு சொல்கிறோம். மேபி இந்த மல்டிப்ளேயர் கேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது லோட் ஆகும். அது வரைக்கும் நீங்கள் வந்து லாக் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா? இந்த போர்ஷன் வந்து ஒரு சர்டைன் டைமர் ஓடும். அந்த டைமர் முடிகிற வரைக்கும் இந்த போர்ஷன் உங்களால் இன்ட்ராக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து லாக் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி லாஜிக்கையும் நீங்கள் வந்து இந்த மாதிரி எழுதி கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலேயுமே காமனாக இன்ட்ராக்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து பாலிமார்ஃபிசம் சப்போர்ட் பண்ணுது. இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அப்ஸ்ட்ராக்ஷனை ப்ரொவைட் பண்ணுது. இப்போ என்கேப்சுலேஷனோட பங்கு என்ன இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கேப்சுலேஷன் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதை செய்கிறதுக்கான டேட்டா உங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு காட்டுது இல்லையா? ஸோ ஆக்சுவலாக என்கேப்சுலேஷனும் அப்ஸ்ட்ராக்ஷனும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சிப்ளிங்ஸ் மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டுமே சிப்ளிங்ஸ் மாதிரி தான். இந்த ரெண்டு வேரியபிளும் இந்த கேசஸ் பொறுத்த வரைக்குமே இந்த ரெண்டு வேரியபிளும் சேர்ந்து என்கேப்சுலேட் பண்ணப்பட்டிருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளாஸ்க்குள்ளாரே நம்ம வந்து என்கேப்சுலேட் பண்ணிட்டு இந்த மாதிரி என்கேப்சுலேட் பண்ணி டேட்டாவை நம்ம அப்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ என்கேப்சுலேட்டட் அண்ட் அப்ஸ்ட்ராக்டட் ஃபார்மில் தான் இப்போ நமக்கு இந்த இன்ஃபர்மேஷனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுது. ஸோ இன்னும் ஃப்யூச்சரில் நிறைய எக்ஸாம்பிள்ஸோட டிஃப்ரெண்ட்டாக நம்ம மெக்கானிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய இடத்துல நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், புரியும். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். அதை பற்றி நம்ம ஒன்றும் பெருசாக கண்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்துட்டு இன்டர்ஃபேஸஸ்னால் என்ன, ஸோ ரியல் வேர்ல்ட் ப்ரோக்ராமிங்கில் நம்ம வந்து ஸ்டெப் அப் பண்ண போகிறோம். ஸோ அதோட இன்டர்ஃபேஸஸ்னால் என்ன, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, கப்ளிங் டீகப்ளிங் அப்படிங்கிற கான்செப்ட் என்ன, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பேசலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.